எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். வெள்ளிக்கிழமை என்றாலே அது மகாலட்சுமிக்குரிய கிழமை என்று நம் அனைவருக்கும் தெரியும். அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் உகந்த கிழமையாக திகழ்கிறது. அன்றைய தினம் வளர்பிறையாக இருப்பதால் இது கூடுதல் சிறப்பை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. சுவாதி நட்சத்திரம் என்பது லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமும் சிறப்பு மிகுந்த கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளில் மகாலட்சுமி தாயாரை எந்த முறையில் வழிபாடு செய்தால் கடன் தீர்ந்து செல்வ செழிப்புடன் வாழலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பெண் தெய்வ வழிபாட்டிற்குரிய கிழமையாக திகழ்வது வெள்ளிக்கிழமை. அதனால்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பான வழிபாடுகளை செய்வார்கள். அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு மிகுந்த வெள்ளிக்கிழமையாக அன்றைய நாளில் அம்மன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் அலங்காரங்களும் செய்யப்படும். பலரும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள். அந்த வகையில் மிகவும் எளிமையான வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வளர்பிறை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பை வாங்குவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. எனவே புதிதாக வாங்கிய கல்லுப்பை மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் ஒரு தட்டில் பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமிக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு மகாலட்சுமி அஷ்டகம், கனகதார ஸ்தோத்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். இவற்றை பாராயணம் செய்து முடித்த பிறகு ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் ஓம் க்ரீம் க்ளீம் ஐஸ்வர்ய மகாலட்சுமியே நமோ நம மந்திரத்தை 27 முறை கூறி மல்லிகை பூவினால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராத்தி காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த கல்லுப்பு தீபம் குறைந்தது 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். 1 மணி நேரம் கழித்து குளிர வைத்து கொள்ளலாம். மறுநாள் காலையில் கல்லுப்பை எடுத்து நாம் எப்பொழுதும் போல் நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முறையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியான இன்று வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய நாளில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய அவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பட்டு கடன் பிரச்சனை இல்லாமலும் செல்வ செழிப்புடனும் வாழ முடியும். எனவே இன்றைய நாளை மறவாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.